ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இது மாதிரியான ட்ரெண்டிங் ஏஐ எடிட்டட் ஃபோட்டோஸை உங்கள் மொபைல்லையே எப்படி சிம்பிள் அண்டு ஈஸியாக பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோ கொண்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ChatGPT ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மீடியா ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுடைய அவுட்புட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி வரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் மூலியமாக தான் நீங்கள் என்ன மாரி ஸ்டைலில் நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணுறீங்க மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராம்ப்ட் எங்கே அவைலபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீயான ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஐக்கான் வந்துடும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த கமெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் கிரியேட்டர்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே சேவ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களோட இமேஜ் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் எந்த சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்மில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டைல் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தமாரி ஸ்டைலில் வேணால் நீங்கள் உங்கள் இமேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஏகப்பட்டது ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ChatGPT இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராம்ப்ட்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.